Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஆமாம், நான் இழந்துவிட்டேன் என்று நடிகை நயன்தாரா வைத்துள்ள இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வைத்திருப்பது விவகாரத்து தொடர்பான கேள்விகளை மறுபடியும் எழுப்பியுள்ளது. இயக்குனர் விக்னேஷ் சிவனுடனான திருமண வாழ்க்கையை தான் இழந்துவிட்டேன் என்கிற ரீதியில் அவர் ஸ்டேட்டஸ் வைத்திருக்கலாம் என்று யூகங்கள் எழுந்துள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், இந்த விவகாரம் தொடர்பான மேலும் விவரங்கள். அம்ருத், நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தொடர்பான அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டதாக கடந்த சில தினங்களாகவே இந்த சமூக வலைத்தளங்கள்ல தகவல்கள் பரவி வந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டா பக்கத்துல ஆமாம் நான் இழந்து விட்டேன் என்ற ரீதியில் ஒரு ஸ்டேட்டஸை இன்று காலை வைத்திருந்தார். இது தொடர்பாக திரைப்பிரபலங்களிடம் நாம் பேசும்போது நயன்தாரா விக்னேஷ் சிவன் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருப்பது உண்மைதான். கடந்த சில தினங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து வலுவடைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பல முக்கிய தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட சிலர் அவர்களை அணுகி இந்த பிரச்சனைகள் பேசி தீர்த்து விடலாம், டிவோர்ஸ் வரைக்கும் போக வேண்டிய தேவை இல்லை என்பது தொடர்பாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தற்போது நடிகை நயன்தாராவே தான் இழந்து விட்டதாக ஒரு ஸ்டேட்டஸை வைத்தது. தற்போது அது விக்னேஷ் சிவனை தான் அவர் இழந்து விட்டேன் என்று கூறி அந்த ஸ்டேட்டஸை வைத்திருக்கிறாரா என அவரது ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல பேச தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக திருமணம் செய்து கொண்ட நயன்தாரா விக்னேஷ் சிவன் இந்த திரைத்துறையில் நல்ல ஜோடி என்று பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் 2 ஆண் குழந்தைகளையும் வளர்த்து வருகிறார்கள். இந்த பிள்ளைகளை வளர்ப்பதில் நயன்தாரா விக்னேஷ் சிவனிடையே கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்பது எல்லாம் அவர்கள் நேரடியாக வெளியே சொன்னால் மட்டும்தான் இந்த தகவல் எல்லாம் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் நயன்தாரா விக்னேஷ் சிவனிடையே பல நாட்களாக கருத்து வேறுபாடு காரணமாக விக்னேஷ் சிவன் தனது சொந்த வீட்டிற்கு, அதாவது நயன்தாரா வீட்டிலேயே தங்கி இருக்கக்கூடிய விக்னேஷ் சிவன் பல நாட்களாக தனது வீட்டிற்கு அங்கு செல்லாமல் வெளியே நட்சத்திர ஹோட்டல்களிலேயே தங்கி வருவதாகவும் ஒரு தகவல் பரவி வந்தது. கடந்த 1 வாரத்துக்கு முன்பாக இது போன்று பரவிய தகவலின் அடிப்படையில் நாம் விசாரிக்கும் போது உடனடியாக இந்த தகவல் பொய் என்று கூறும் வகையில் விக்னேஷ் சிவன் அவனுடைய ஸ்டேட்டஸ்லேயே, அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்லேயே நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ரொம்ப நெருக்கமாக இருப்பது போன்ற ஒரு வீடியோவை வெளியிட்டு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார். ஆனால் தற்போது அந்த பிரச்சனை நீளமாக தொடர்கிறது என்ற நோக்கில் நயன்தாரா போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாகி இருக்கிறது. நயன்தாராவை பொறுத்த அளவில் திருமணத்திற்கு பின்பாக நல்ல திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவாக வந்தது அவரை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கியதாக சொல்லப்படுகிறது. தற்போது அவர் பல தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செய்து தொழில் ரீதியாக தனது சம்பாத்தியத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நடிகை நயன்தாராவுக்கு திருமணத்திற்கு பின்பாக ஜவான் படம் சிறிதளவு பேசப்பட்டிருந்தது என்றாலும் குறிப்பாக நயன்தாராவுக்கு பின்னராக இருந்த திரிஷா மார்க்கெட் இழந்து விட்டார் என்று குறிப்பிட்ட திரிஷா தற்போது பல படங்கள்ல பொன்னியின் செல்வன் அதே போல விஜயுடன் நடித்து தற்போது மார்க்கெட் எகிரி இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சில நாட்களாக மார்க்கெட் குறைந்தது அவரை மிகவும் வேதனைக்குள் ஆழ்த்தியதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது அவருடைய இந்த கருத்து தான் இழந்து விட்டேன் என்பது உண்மையிலேயே அவர் விக்னேஷ் சிவனை இழந்து விட்டேன் என்பதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறாரா அல்லது வேறு தொழில் நிறுவனங்கள், அவர் ஒரு தொழில் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ஒன்று நடத்தி வருகிறதாக சொல்லப்படுகிறது. அந்த நிறுவனம் உண்மையிலேயே இவருக்கு சொந்தமானதா அல்லது வேறு ஒரு நபருக்கு சொந்தமான விளம்பர நிறுவனத்திற்கு இவர் விளம்பர தூதராக இருக்கிறாரா? அந்த விளம்பர கம்பெனியிலிருந்து அவர் வெளியே வந்து விட்டதை தான் இவ்வாறு சூசகமாக அறிவித்திருக்கிறாரா என்பதெல்லாம் அவர்கள் நேரடியாக நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஜோடி வெளியே குறிப்பிடும் போதுதான் தெரிய வரும். ஆனால் நமக்கு நயன்தாரா தற்போது எழுதியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸின் படி அவர் விக்னேஷ் சிவனை தான் இழந்து விட்டார் என்று கூறி இன்னும் சில நாட்கள்ல இருவரும் டிவோர்ஸ் பெற்று விடுவார்கள் என அவருடைய ரசிகர்கள் வேதனையோடு சமூக வலைத்தளங்கள்ல தகவல்களை பரப்பி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெபர்சன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.